குஷி தலைவரே தலைவரே பாத்தீங்களா எல்லாரும் நம்ம கட்சியில சேர்ந்துட்டாங்க தலைவரே. நெக்ஸ்ட் முதலமைச்சர் நம்ம தானடா. தலைவரே அப்ப எனக்கு போஸ்டிங் இதுன்னு நினைக்கிறேன். போஸ்டிங் தெரியுங்க தலைவரே. புதுச்சேரியில முதலமைச்சர் ஆயிடுறியா? நான் தலைவரே அந்த சைட் சொல்றீங்க, நீங்க வந்து இந்த ஆதவுக்கு செங்கோட்டையனுக்குலாம் வந்து தரலான்னு பாக்குறீங்களா? இந்த ஆள் வேற செங்கோட்டையன் வந்துதான் ஊர்ல எல்லாருமே அவங்க தான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன தலைவரே என்னடா? ஆனா இல்ல நான் உனக்கு கேக்குறேன், செங்கோட்டையன் சொல்றிய, அப்படி நீங்க என்ன புடிங்கிட்ட? என்ன தலைவரே இப்படி பேசுறீங்க? நான் உங்களை சீக்கிரட்டா இட்டுன்னு போறதெல்லாம் பெரிய வேலை, அதெல்லாம் நான் பாக்குறேன். என்ன தலைவரே இதுக்கே நீங்க போஸ்டிங் தரணும்? போஸ்டிங் தரணுமா? டேய் அமைதியா போயிட்டு வேலையை பாரு. போயிட்டு தலைவரே எனக்கு தெரியும், நெக்ஸ்ட் சிஎம் அந்த அம்மா தானே உஷாந்தி தானே? தெரியும் தலைவரே. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் தலைவரே இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? நீங்க ஏதோ போன் கால்ல எல்லாம் பேசுறீங்க அந்த அம்மா கிட்ட, நீ தாண்டி உனக்கு தான் கட்சி ஆரம்பிச்செல்லாம் சொல்றீங்க. அந்த அம்மா 2014 இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல எல்லாம் சொல்லியுது, நான் எனக்கு வந்து சிஎம் ஆகணும் தான் ஆசை அப்படின்னு. அதை தானே பண்றீங்க. ஆனா அவ்வளவு முட்டாளா நான் தலைவரே? குஷி, நீ என் கூட சேர்ந்து பணியாற்ற வந்தியா இல்ல நான் செய்யற வேலையெல்லாம் வேவ் பார்க்க வந்தியா? எனக்கு புரியல. தப்பு தலைவரே, எனக்கு போஸ்டிங் கொடுங்க. அப்போ போஸ்டிங் கொடுக்குவா? ஆமா, இல்லனா இதெல்லாம் எல்லாத்தையும் வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. ஏய் குஷி, நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியுதாடா? டேய் ஆவேக்காவோட தலைவர்டா. தலைவரே புரியுது தலைவரே எனக்கு. இல்லையாடா குஷி? இல்ல எனக்கு புரியுது, இருந்தாலும் தலைவரே எனக்கு போஸ்டிங் தர மாட்டேன். இங்க வெளியுதுடா நீ பேச. தலைவரே நடிக்காதீங்க தலைவரே. யார்கிட்டே பாத்தீங்களா நடி போடுறீங்க? நீங்க நல்லா உச்சத்துல இருந்தா வந்துக்கிறீங்க தெரிந்து. இருந்தாலும் என்கிட்ட நடிக்காதீங்க. தலைவரே தலைவரே போன். யாருடா? யாரு? தெரிஞ்சால்தான் பேசுவோம். ஹலோ ஹலோ ராம், எங்க இருக்கீங்க? ராமா? இந்தியாமா? ராமா லியோ தாஸ். ஓ நீங்களா? நான் அவரு நினைச்சிட்டேன். அவர் நினைச்சிட்டீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க, எங்க இருக்கீங்க? நான் கொஞ்சம் கட்சி வேலையா குஷி கூட வந்திருக்கேன். அவனையே கூட வச்சுனே சுத்தி நிக்கிறீங்க. குஷி தாண்டி எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். அவன் எல்லாமே அந்த கட்சியே இல்லம்மா. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைலாம் முன்னாடி வந்து நிக்கிறான், தலைவரே நான் கேஸ் வாங்கிக்கிறேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு. அவனை தொட்டி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாரு, இப்பெல்லாம் அவனை துரத்தி விட முடியாது, புரியுதா? ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறது அவன் தான், வேற யாரும் கிடையாது. அவனை துரத்தி விட்டா வேற உன்னை பத்தி தான் பெருமையா பேச முடியும். அவனை துரத்தி விட்டா வேற என்ன பண்ண முடியும்? சரி எப்போ வருவீங்க? வந்துடுறோம்மா கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்க சொன்னாங்க. இவனை கொஞ்சம் ஒரு ஆள் நான் போட்டு தர வேண்டியது. எப்போ வருவீங்க? வரேம்மா வரேன். எப்போ வருவீங்க? ஏய் வரேன்டி. எப்போ வருவீங்கன்னு கேக்குறேன். ஏய் குஷி, நீ எப்போ வருவீங்க? தலைவரே வாடா தலைவரே செம்ம காண்ல வராங்க தலைவரே. குஷி காளையாவா? அவர்தான் தலைவரே. அந்த சைடு எந்த சைடு? 10 லாரி அதெல்லாம் சுத்துவாரு காளையா. நீங்க கூட அந்த கேசரி விற்க போற படத்தை வந்து அவருக்கு வந்து ரீமேக் பண்றீங்க. ஜெய் காளையா? அவரே தான் கேசரி விற்க போற படம், அது ரீமேக் பண்றீங்களா? சொல்லிட்டு இருக்காது. கேசரி விற்க படத்தை தான் நாங்க ரீமேக் பண்றோம். அந்த மக எல்லாம் தெரிஞ்சிச்சு தலைவரே. அதனால அவர்கிட்ட போலாம். அவர்கிட்ட போய் என்னடா பண்ண போறா? இல்ல படம் பண்றதுக்கு அதெல்லாம் இல்ல. தெரியல தலைவரே அவரை பத்தி. தலைலாம் சுத்தி விடுவாரு. நம்ம நண்பர் தலையா? தலைவரே அவர் இல்ல தலைவரே, தலை அந்த தலைய வந்து இதெல்லாம் வண்ணா தலைவரே. அவர் அந்த தலையெல்லாம் சுத்தி விடுவாரு. அவர் பயங்கரமான ஆளு. ஆமா, நான் என்ன பண்றேன், ஏதோ பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் சொல்லிட்டேன் காளையா கிட்ட எல்லாம் போகாதீங்க. நம்பாலே சரியான. நானு ஜெய் காளையா மாதிரி ஆயினுங்கிறாரு. போறேன் நம்ம தலைவரே. தமிழ்ல என்ன தலைவரே அது பேர் வச்சிருக்கோம்? வச்சுக்கிறீங்களா தலைவரே? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அது சொல்லிட்டேன் தலைவரே. அது சூப்பர் ஹிட் ஆகும். அவர் பட்ட ரீமேக் பண்ணலாம் சொல்லிட்டேன். சூப்பர் குஷி. உஷா அண்ணி உங்களதான் நம்பி நான் என்ன பண்றேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஹலோ அண்ணி, நான் தான் கிசி. நீயா? எங்கடா அவன் போன கொடுத்து ஓட்டானா?
ஆமா ஆமா அவர் போயிட்டாரு. நான் ஜாலியா பேசலாமா? எது ஜாலியா பேச மாட்டேன். என்னடா பேசுனுங்கிற? இல்ல ஜாலியா இல்ல நீ, அது இல்ல நீ, இது வேற. தலைவர் கொஞ்சம் பிஸியா இருந்தார்ல, அதனாலதான். வேற பேச்சே எதுவும் இல்ல. சரியில்லையடா உனக்கு. இல்ல பத்தியா கொஞ்சம் விட்டு நீ எங்க வர பத்தியா நீ? இல்ல நீ கோச்சிங் தருவீங்களா மாட்டீங்களா அது மட்டும் சொல்லுங்க. போஸ்டிங் தரலாம், ஆனா போஸ்டிங் கொடுத்துட்டா நீயே என்ன மதிப்பியான்னு தெரியலையே. தலைவரே நீங்க போஸ்டிங் தரலன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் உங்க கூட தான் இருந்தேன், வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் வெளியே விட்டுருவேன். டேய், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதடா குஷி. அப்ப அப்புறமா எனக்கு இந்த posting இந்த தான். துண்டுக்குதுல்ல, ஆமா இந்த துண்டை இப்படி தலையில போட்டுன்னா போகணும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது தலைவரே. துண்டு மேல போட்டு இருந்தா சுத்தி நிக்கிறீங்க. டேய் குஷி, இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காதடா. தலைவரே நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு சொல்லு. இந்த காதலுக்காக தாஜ்மஹால் கட்டி கூட பாத்துக்கிறேன் தலைவரே. ஆனா காதலுக்காக ஒருத்தவங்க சிஎம் ஆகுறதுலாம் ஒரு ரொம்ப ஓவர் தலைவரே. எனக்கே நீங்க போஸ்டிங் தர மாட்டீங்க, என்ன நீங்க இதெல்லாம் சொல்லிட்டுருவேன் நான் வெளியே. டேய் சொல்லிடுவியா? சரி வேற என்னதான் வேணும் குஷி? எனக்கு வந்து துணை முதல்வர் கொடுங்க, நான் வந்து சும்மா ஆகுறேன். டேய் ரொம்ப ரொம்ப ஓவரா போற. பாண்டியில ரெசார்ட் புக் பண்ணிக்கிறோம், நீங்க வந்துருங்க, நான் வட்டா? தலைவரே என்ன தலைவரே, இப்ப பாருங்க பேசுங்களா, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், வெளியே விட்டுருவேன் பாத்து. பைத்தியக்காரா, இதெல்லாம் வெளியே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. தலைவரே அவனுக்கு தற்குறியா இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிறேன், நான் தற்குறியா இருக்க மாட்டேன் தலைவரே. கபடி போட போட போட